ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் யார்? கெமுலா. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? எல் கெமுலா. எரேமியாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில் நம்முடைய தேவனை கெமுலாவாக நாம் கண்டுபிடிக்கிறோம். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதின் மேல் வருகிறான், அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். கெமுலா அப்படின்னா ரீபேமெண்ட், பதில் செய்வது, பதிலடி கொடுப்பது, ரீகம்பன்ஸ், சரியான தீர்ப்பு சொல்லுவது. இந்த கெமுலா என்கிறதான அந்த பதம், எபிரேய வார்த்தை, பாசிட்டிவாகவும் இருக்குது, அதே சமயத்தில் நெகட்டிவாகவும் இருக்குது. நேர்மறை, எதிர்மறை, ரெண்டு பொருளிலும் வரக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை தான் கெமுலா என்பதாகும். நேர்மறை என்று சொல்லும் பொழுது ரிவார்ட் ஃபார் த ஃபெய்த்ஃபுல்னஸ், அதாவது உண்மையாக இருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி. எதிர்மறை என்று சொல்லும் பொழுது ரீபேமெண்ட் ஃபார் ஈவில், தீமைக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. நம்முடைய தேவன் யார்? கெமுலா. நேர்மையாய் நடந்தால் வெகுமதி கொடுக்கக்கூடியவர், நன்மை கொடுக்கக்கூடியவர். தீமை செய்தால் தீமைக்கு சரியாக நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு தேவன். அதைத்தான் எரேமியாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். சரியாக தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு தேவன். இன்றைக்கு மக்களுக்கு தேவை என்ன? ஒரு சரியான தீர்ப்பு. தேவன் யாராக இன்றைக்கு நமக்கு அறியப்படுகிறார்? கெமுலாவாக அறியப்படுகிறார். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ நான் சரியாக இருந்தால் எனக்கு நிச்சயமாக என்னுடைய எல்லா கிரியைகளுக்கும் காரியங்களுக்கும் எனக்கு வெகுமதியை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன். எனக்கு அந்த வெகுமதி கொடுப்பதில் அவர் ஒரு நாளும் ஃபெயில் ஆக மாட்டார், ஏமாற்ற மாட்டார், வஞ்சிக்க மாட்டார், பாரபட்சம் பார்க்க மாட்டார். எனக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி எனக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் கெமுலா. எரேமியா 51ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், ஐ ஹவ் சீன், நான் பார்த்தேன். ஐ வில் ஆக்ட், நான் நிச்சயமாக செயல்படுவேன். எப்படி சொல்றாரு? ஐ வில் ரீபே, அதற்கு தகுதியானது நிச்சயமாய் செய்வேன். தேவன் பார்க்கிற தேவன், செயல்படும் தேவன், அதற்கு பதில் செய்யும் தேவன், கிரியை செய்கிற தேவன், நிச்சயமாய் செய்வார். அதைதான் எரேமியா முழுவதிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம். நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நமக்காக நம்முடைய வாழ்க்கையில நீதியை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பது எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி. அந்த நெகட்டிவ் வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக கொஞ்சம் வேதனை கொடுக்கக்கூடியதான். ஆகினால நம்ம என்ன பண்ணணும்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு எப்பொழுதுமே நீதி செய்கிற தேவனாக இருக்கிறேன், நான் நன்மை செய்தேன் என்று சொன்னால் எனக்கு நிச்சயமாக எனக்கு மேன்மை உண்டு என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை கேட்கலாம். 59ஆம் அதிகாரம் 18வது வசனம். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார்,
தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிகட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பார். இப்போ நம்ம என்ன கிரியை செய்கிறோமோ அதற்குண்டான ரிவார்டு கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரால் ரிவார்டு கொடுக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஆண்டவரால் நமக்கு ரிவார்டு கொடுக்க முடியும். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளியரங்கமான கிரியைகள், அந்தரங்கமான கிரியைகள். மனிதன் நமக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு சொன்னால் அவனால் எதற்கு மட்டும்தான் ரிவார்டு கொடுக்க முடியும்? வெளியரங்கமான கிரியைகளுக்கு மட்டும்தான். இப்போ வெளியரங்கமாய் நம் நல்லவர்களாக நடக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளான காரியங்கள், அந்தரங்கமான காரியங்கள், அந்த கிரியைகளையும் பார்த்துத்தான் ரிவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். பதில் கொடுக்கக்கூடிய, நன்மை கொடுக்கக்கூடிய, வெகுமதி கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் எல் கெமுலா. இப்போ இன்றைக்கான உண்மையான தேவை என்ன? யாருக்கு இந்த கெமுலா என்கிறதான இந்த நாமத்தை உடைய தேவன் தேவை? காயப்பட்ட மனிதர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், வேதனையில் இருப்பவர்கள், கண்ணீரில் இருப்பவர்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அடக்குமுறைக்கு உள்ளானவர்கள், அடிமைத்தனத்திற்குள்ளாக நடத்தப்படுகிறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் யார் தேவை என்று சொன்னால் தேவன். அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? கெமுலாவாக இருக்க வேண்டும், நீதி செய்கிறவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற இந்த தேவன் கெமுலா, நீதியை சரி கட்டுகிற தேவன். செய்வார் நினைக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கா? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருந்து நாம் தேவனுக்கேற்ற பிரியமான கிரியைகளை நிச்சயமாக செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பதிலளிக்கக்கூடிய ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தோஷமான நற்செய்தி. வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் வந்துவிட்டோம். இந்த வருடம் முழுவதும், அதாவது நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் பழி வாங்குகிறவர் என்று மொழிபெயர்த்து போட்டுவிட்டார்கள். ஆனால் நெகமோத் என்ற வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால் நீதியை சரியாக நிறைவேற்றுகிறவர், குற்றத்திற்கான தண்டனையை வழங்குபவர். இதுதான் நெகமோத் என்றதான வார்த்தையினுடைய சரியான பொருளாக இருக்கிறது. இதை அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக செய்வதற்கு அவர் போதுமானவர் என்கிற சந்தோஷமான செய்தியோடு நிறைவு செய்கிறோம். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நீதியை செய்கிற தேவன். ஆண்டவரே கெமுலா, அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். காயப்பட்ட உள்ளங்கள், கவலையில் காணப்படும் இருதயங்கள், அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் கர்த்தாவே அடக்கப்பட்ட ஜனங்கள், இவர்கள் எல்லாருக்காகவும் நீர் கெமுலாவாக இந்த பூமியில் அவதரித்திருக்கிறீர். உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, முறையிடும் பொழுது, கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய திவ்ய கரங்களில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கனம் மகி உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனரோடு கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.